கர்த்தர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிரமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். உன்னுடைய எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி திருப்தியாக்குகிறார். உங்களுடைய எல்லை என்னது? உங்களுடைய ஃபேமிலி ஒரு எல்லை. நீங்கள் வேலை செய்கிற இடம் ஒரு எல்லை. பிஸ்னஸ் செய்தீங்கன்னா பிஸ்னஸ் செய்கிற இடம் ஒரு எல்லை. ஊழியம் செய்தீங்கன்னா ஊழியம் செய்கிற இடம் ஒரு எல்லை. அப்போ நாம் சம்பந்தப்பட்ட அந்த காரியங்களில் சமாதானம் ஆண்டவர் அருள்வாராம். உலகத்தில் இத்தனை யுத்தங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள், கலகங்கள் நடந்தாலும் உங்கள் எல்லைக்குள்ளே சமாதானம் இருக்காது. ஆண்டவருடைய வாக்கு தத்துவம். ஏன்னா நீங்கள் ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுத்து சமாதான பிறவை சொந்தமாக்கி இருக்கிறதுனால உங்களுடைய எல்லைக்குள்ளே சமாதானம், உங்கள் வீட்டுக்குள்ளே சமாதானம், உங்களுடைய ஊழியத்திலே சமாதானம், உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல நிம்மதியாக சமாதானமாக வேலை செய்கிற என்ற அனுபவம், இது ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம். அப்படி இல்லையே, ஒரே போராட்டமாக இருக்கிற, பிரச்சனையாக இருக்கிற, குடும்பமே நரகமாக இருக்கிற, வேலை செய்கிற இடம் போனாலும் எப்பவும் ஒவ்வொருத்தரும் நெருக்கம் அப்படின்னு கஷ்டப்பட்டு வாழ்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் சொன்னீங்களே, என் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்குவேனே, நான் என்னுடைய சம்பந்தப்பட்ட என் குடும்பம், வேலை, ஊழியம், பிஸ்னஸ், என் சம்பந்தப்பட்ட உறவுகள் எல்லாத்திலும் சமாதானத்தை உண்டாக்குங்க. நீங்கள் சமாதான பிரபுவம் என் கூட இருக்கீங்கள, என் எல்லைகளை சமாதானம் ஆக்குங்கன்னு சொல்லி பாருங்க, மாற்றம் வரும். திருப்தி ஆசீர்வதிப்பாராம். ஒரு திருப்தியா வேலையில் திருப்தி இருக்கிறா, ஊழியத்தில் திருப்தி இருக்கிறா, ஒரு மகிழ்ச்சி இருக்கிறா. சிலர் முறுமுறுத்து கொண்டே செய்வாங்க. வேற வழி இல்லை, கஷ்டம், அதனால வேலைக்கு போக வேண்டியது இருக்கு, அதனால இந்த பிஸ்னஸ் பார்க்க வேண்டியது இருக்குது, அதனால இந்த ஊழியத்தை செய்ய வேண்டியது இருக்கிறது. சந்தோஷம் இல்லையே? ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சி, திருப்தி, அது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை சொந்தமாக்கி என் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்குங்க. நான் திருப்தியாக மன மகிழ்ச்சியோடு என் காரியங்களை செய்யணும். ஒப்பு கொடுத்து பாருங்க, அந்த மாற்றம் உண்டாகும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்குகிறீர். நான் என் வேலை செய்கிற இடம், படிக்கிற இடம், பணி செய்கிற இடம், ஊழிய செய்கிற இடம், என் எல்லை முழுவதிலும் சமாதானம் உண்டாகட்டும். ஒருமனமற்ற தன்மைகள், குழப்பங்கள், போராட்டங்கள், வேதனைகள், சோர்வுகள் எல்லாம் விலகட்டும். சமாதானம் உண்டாகட்டும். திருப்தியா மன மகிழ்ச்சியோடு என் பணிகளை செய்ய கிருபை தாரும். உடைய வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். யார் யார் இப்படி ஜெபிக்கிறாங்களோ, இந்த மகன், இந்த மகளுடைய வாழ்க்கையில இன்று முதல் சமாதானம் உண்டாகட்டும். ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும். திருப்தியான ஒரு மனநிலையின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.